இருக்கு. நாய்க்கு சோத்த பத்து நீ பாட்ட பாத்தியா? வளரவுளே திட்டாதீங்க. இவன் எங்கடி நேரா வளரான்? சைடுல தாண்டி வளர்ந்துட்டு இருக்கிறான். டேண்டா நான் தான் இவ்வளவு பேசுறேனே, ரோசப்பட்டு சோறு வேணான்னு எந்திரிச்சு போறியா? அட போங்க மச்சான், சோறு தான் முக்கியம். அதோட அக்கா வாழ்க்கை முக்கியம் இல்ல. அப்படி உங்ககிட்ட கோச்சிட்டு போக முடியுமா? என்ன உங்க அக்கா வாழ்க்கை அந்த கோழியில தான் இருக்குதா? அதுவே ஊத்து ஊத்து பாத்துட்டு இருக்கிற. போங்க மச்சான், நீங்க எப்ப பாரு இப்படித்தான். தம்பி சாப்பிட்டு நீங்க பேசாம இருங்க. ஆமா, இது என்ன முழுக்கோழி படுத்துட்டு இருக்குது டேபிள்ல? இதெல்லாம் செய்ய தெரியுமா? ஏங்க போன வருஷம் தீபாவளிக்கு உங்களுக்கு செஞ்சு கொடுத்தேன், மறந்துட்டீங்களா? ஆனாலும் நீ வீட்டுக்கு வரப்பத்தாண்டு உங்க அக்காக்கு இதெல்லாம் சமைக்க தெரியுனே எனக்கு தெரியுது. சும்மா சொல்லக்கூடாது. கோழியை நல்லா அருமையா தான் செஞ்சிருக்கிறோம். நீ கோழி வாங்கிட்டு வந்தது நானாக்கு. சரி சரி, 2 பேரும் சாப்பிடுங்க. நீ சாப்பிட நான் கொஞ்சம் கடை வீதி வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். மச்சான் நான் வரேன் மச்சான். கூட்டிட்டு போங்க. தம்பிக்கு வீட்ல இருந்து போர் அடிக்குதுல்ல, அப்படின்னு நம்ம ஊரெல்லாம் கொஞ்சம் சுத்தி காட்டி கூட்டிட்டு வாங்க. இவன் வெளிநாட்டுல இருந்து டூருக்கு வந்துக்கிறான் பாத்தியா? கூட்டிட்டு போய் சுத்தி காட்டுக்கு. இந்த ஊர்ல இருக்கிறதே 4 வீதி. அந்த 4 வீதியில இருந்து நாய் சுத்திட்டு இருக்குது எப்ப பார்த்தாலுமே. இல்ல அந்த போய் சுத்தி காட்டுறது. மாமா நான் வேணா வண்டி ஓட்டிட்டு வரேன் மாமா. வேண்டாம் சொன்னா கேட்கவா போற வந்து தோல.